அந்த கூட்டம் ஓட்டாகுமா? புள்ளி விவரம் சொல்லுது. எல்லாம் சொன்னாங்க. பொய், பச்சை பொய், புள்ளி விவரம். நான் பார்த்து கேட்கிறேன், கூட்டம் வருதுன்னா விஜய்க்கு பின்னால ஆடு மாடு நாய் நரியா போயிருக்கு? மனிதர்கள் தானே போனாங்க. காசு கொடுத்து கூட்டாரு வரமாட்டேங்குது கூட்டம். கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பட்டுவாடா பண்றது வீடியோல வந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜய்க்கு வர்ற கூட்டம் யாராவது காசு கொடுத்து வந்துச்சா? தமிழ்நாடு காவல்துறையே இன்னைக்கு சொல்லுது கட்டுப்பாடு. யார் யார் வர்றா, எத்தனை பேர் வருவாங்க, அப்பதான் முடியும். கட்டுப்பாடு போடுறாங்கல்ல. இது மாதிரி வேற எந்த கட்சியாக போட்டிருக்கா? ஆக பணம் கொடுக்காமலேயே தானாக கூட்டம் வருது என்பதை காவல்துறையே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த மனிதர்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள். மனிதர்கள் வாக்களிப்பார்கள் என்பது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் விஜய்க்கு பின்னாலே இருக்கிற கூட்டம் அது ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும்.